வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அதோட கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகிற வரைக்கும் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வாடை போனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 50 கிராம் வந்து பன்னீர் துருவி வச்சுருக்கேன். அதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுவும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு வந்து மைனஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து சாண்ட்விச் ப்ரெட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டவாவில் போட்டுடலாம். நான் சூடு பண்ணியிருக்கேன் டவாவை. டவா சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமை வச்சு பண்ணாதீங்க, சீக்கிரமாக கருகிடும். அடுத்த பக்கம் திருப்பி போடுறப்பையும் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, இது வேகட்டும். நம்ம இன்னொரு மெத்தட் பார்த்துக்கலாம். இப்போ வெறும் பன்னீர் மட்டும் வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃப் பண்ணி, அதுக்கு மேலே வந்து நீங்கள் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொசரா சீஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சீஸ் ஸ்லைசஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நிறையா சீஸ் போட்டு நீங்கள் கொடுக்கலாம்.
இதையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 2 சைடும் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டர் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்கள் சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.